இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம சில பதிவுகளாக மார்கழி மாதம் பிறந்ததிலிருந்து திருப்பாவை திருவம்பாவை ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி அவரை எழுப்புகிற மாதிரி பாடக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி பாடல், ஞானியார் சுவாமிகள் ஞானியார் மடத்தின் 24வது மடாதிபதியாக இருந்த ஞானியார் சுவாமிகள் மிகச்சிறந்த ஞானி, தமிழ்ப்பற்றாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், தூய தமிழில் இலக்கிய தமிழில் மணிக்கணக்காக சிறிதும் பிசிறில்லாமல் பேசக்கூடிய வல்லமையுடையவர். அந்த அளவுக்கு அவருக்கு தமிழ் பற்று அதிகம். பல ஊர்களில் அவர் ஆரம்பித்து வச்ச தமிழ்ச்சங்கங்கள் தான் இன்றைக்கி கம்பன் விழா நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த தமிழ் பற்றாளர். எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் தமிழ்ச்சங்கங்கள் ஆரம்பிப்பார். சைவ பெருமன்றங்கள் ஆரம்பித்து அதை இன்றைக்கி அது பல மன்றங்கள் பல சங்கங்கள் அருமையாக கிளச்சி வாழ்ந்துகிட்ருக்கு. அந்த சைவத்தோட வளர்ச்சிக்கும் தமிழோட வளர்ச்சிக்கும் ஆன்மீகத்தோட வளர்ச்சிக்கும் அந்த அளவுக்கு பாடுபட்ட ஒரு ஞானி. அவர் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை நாம் எப்படியெல்லாம் சொல்லி வணங்க வேண்டும் அப்படின்னு பாடியிருக்காரு. அந்த பாடல் வெகு சிறப்பான பாடல். அப்படியே நம்ம நின்று பாட பாட திருவாசகத்துக்கு உருகிற மாதிரி நம்ம மனசு அதில் ரெட்டியப்பட்டி சுவாமிகளோட திருவடிகளில் போய் நம்ம மனசு உட்காரும். அது மாதிரி சிறப்பித்து பாடியிருக்கிற பாடல் இதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம அடுத்த 23வது பாடல் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டாள் நாயக்கியார் பாடிய திருப்பாவை பாடல். மார்கழி நோன்பு, அவங்க பாவை நோன்பில் இருக்காங்க. இப்போது நாம் எப்படி அந்த பாவை நோன்பில் என்ன செய்யணும், எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க வேண்டாம், அதை சொல்லக்கூடிய பாடல்கள் எல்லாமே அருமையான பாடல்கள். மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த ரொம்ப நல்ல மழை கொட்டிகிட்ருக்கு. அப்போது சிங்கம் என்ன செய்யும், சிங்கம் புலி அதெல்லாம் வந்து ஒரு குகையில் இடம் பிடிச்சிருக்கும். கரடி, சிங்கம், புலி அது மாதிரி மிருகங்கள்லாம் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்கோம். கூடுமான வரை குகைகளில் அது வாழ்ந்துகிட்ருக்கும். அது பாதுகாப்பு, மழையிலேருந்து வெயிலேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அதுக்கு ஒரு குகையை பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ சிங்கத்துக்குன்னு ஒரு தனியாக குகை இருக்கும். இந்த மழை காலத்தில் அது என்ன செய்யும், அக்கடான்னு படுத்துடும். நிறைய மிருகங்கள் வெளியில் வராது. அட மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அது எங்கேயோ ஒரு இடமா ஓரமாக ஒதுங்கி உட்காந்துருக்கும். நல்ல மழையில் பறவைகள் கூட அதிகமாக பறக்காது. எல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த மழை ஓயும் பொழுது தான் பறவைகள்லாம் ஒலி எழுப்பிட்டு அழகாக வரும். அந்த மாதிரி நல்ல மழை பெய்கிற சமயத்தில் மலை குகையில் படுத்துட்ருக்கோம். மலையோ குகையோ, மலையில் இருக்கிற குகை, காட்டில் கூடுமான வரை குகை பகுதிகள், மலை பகுதி, பாறை பகுதி இதில் தான் இருக்கும், அமைஞ்சிருக்கும் இயற்கையாக. அந்த மாதிரி இடத்துல அந்த சிங்கம் என்ன பண்ணோம், உள்ளே போய் பேசாமல் படுத்துடும், ஓய்வெடுக்கும். அதுக்கப்புறம் பசி வரும்போது தான் வேட்டைக்கு கிளம்புவார். சிங்கத்துக்கு பசி இல்லைன்னா வேட்டையாடாது. அதே மாதிரி இப்போ என்ன செய்யுது, சிங்கம் நல்ல மழை காலத்தில் போய் தூங்கிடுது குகையில். தூங்கி அதுக்கும் பசி வரும்ல, எழுந்திருக்குது. எழுந்து அதோட கண்கள் எப்படி இருக்கும், எப்போதும் நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி நல்லா செவந்து இருக்கும்.
அந்த கண்ணை அப்படி வீழ்ச்சி மலங்க அப்படி பார்த்துட்டு கம்பீரமான மிருகம் சிங்கம். அது அப்படி எழுந்து அப்படி உறங்கிட்டு இருந்தது, எழுந்தது. அப்படியே சில இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நாய்கள்லாம் நெட்டி முறிக்கும். மனுஷாலும் அதை செய்வோம். இது எப்போ செய்வோம், எப்படி செய்வோம்னு நமக்கு சரியாக தெரியாமலே செய்வோம். நாய்கள்லாம் பாருங்கள், அதுக்கு முடியலன்னா அழகாக தூங்கி எழுந்த உடனே அந்த நெட்டி முறிக்கும். அப்படியே 2 பின்னங்காலை தூரமாக வச்சுக்கிட்டு முன்னங்காலை வச்சுக்கிட்டு உடம்பு அப்படி குறுக்கி நிமித்தி நீட்டும். அந்த செய்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளவு அழகாக பண்ணுது பாருன்னு இருக்கும். உறங்குறப்போ நாய் உறங்குறப்போ அழகாக வட்டமாக ஆகிடும் அதோட உடம்பு, அவ்வளவு சுருட்டிக்கிட்டு படுக்கும். அந்த மாதிரி இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, உறங்கிட்டு இருந்தது, எழுந்தது. அதோட கண்கள் நெருப்பு பொறி பறக்கக்கூடிய அளவுக்கு பிரகாசம் நிறைஞ்ச கண்கள், உக்கிரமானது. அந்த உக்கிரமான வீரம் செறிந்த சிங்கத்தோட கண்கள் அப்படி இருக்குது. அது என்ன பண்ணுது, ஒரு குரல் எடுக்குது. நான் வெளியில் வரேன்னு மற்ற மிருகங்களுக்கும் தெரியணும், அதனால் ஒரு கர்ஜனை பண்ணுது. அந்த கர்ஜனை பண்ணிகிட்டே குகையை விட்டு வெளியில் வருது. அந்த கர்ஜனை பண்ணும் பொழுது அதோட பிடரின்னு சொல்லுவோம்ல, இந்த கழுத்தை சுற்றி அப்படியே வட்டமாக இருக்கிற தாடி, மனுஷாளுக்கு இங்கே மட்டும் இருக்குது தாடி, அதுக்கு வட்டமாக அழகாக இருக்கும். தலையை சுற்றி ஒரு அழகாக இருக்கும். அந்த பிடரி மயிர், அதை பிடரின்னு சொல்லுவாங்க. அந்த பிடரி மயிர் சிலிர்க்கிற மாதிரி இருக்கும். அப்படியே சாதாரணமாக துவண்டு இருந்த அந்த முடி அப்படியே விசிறி போல் நிற்கும். தளதளன்னு இருந்ததே விரைச்சிட்டு நிற்கும். அதுதான் அந்த கர்ஜனை பண்ணுறப்போ பிடரி சிலிர்த்து வர்றது. அது மாதிரி இந்த சிங்கம் என்ன பண்ணுது, கர்ஜனை பண்ணிட்டு வெளியில் வருது. அது போல் நீல நிற கண்களை உடைய கண்ணா, நீ உன்னோட இருப்பிடத்தை விட்டு வெளியில் வா. இப்போ இவர் சிங்கம் மன்னன், அது காட்டுக்கு ராஜா, இவர் இந்த நாட்டுக்கு ராஜா. இப்போ நீ அதே மாதிரியே தூங்கிட்டு இருக்க, எழுந்து வா. உன்னோட இருப்பிடத்தை விட்டு நீ வர்றப்போ அந்த சிங்கம் வர்ற மாதிரி ஒரு கம்பீரம் உங்ககிட்ட இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து இங்கே சிறப்பான இந்த சிம்மாசனத்தில் உட்காரு. உறங்கியது போதும், எங்களுக்காக எழுந்து வந்து இந்த சிங்காசனத்தில், சிம்ஹாசனம் அந்த கைப்பிடி வைக்கிற இடத்துல சிங்கத்தோட தலை இருக்கும். அது அரசர்களுக்கு சிம்ம ஆசனம், சிம்மத்தோட சிம்பல் உடைய ஆசனம், உட்காரும் இடம். அந்த சிம்மாசனத்தில் நீ வந்து உட்காரு. நாங்கள் எதுக்காக வந்தோம் அப்படின்னு கேட்டு எங்கள் குறைய தீர்த்து வை. அதுக்காக இப்போ நீ எழுந்து வா. எப்படி எழுந்து வரணும், இந்த சிங்கம் குகையிலேருந்து எழுந்து வர்ற மாதிரி உன்னுடைய பள்ளி அறையிலேருந்து நீ எழுந்து அவ்வளவு சிலிர்ப்போடு வந்து எங்களோட குறையை கேட்டு தீர்த்து வை, எங்களுக்கு அருள் வழங்கு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாயகியார் பாடக்கூடிய இந்த பாடலை நம்ம படிக்கிறப்போ உண்மையிலேயே கண்ணன் நாம் கூப்பிட்டாலும் தான் வருவார். எல்லாருக்கும் எளியன், அன்பு அப்படின்ற பிடிக்குள் அகைப்படும் மலைகள் இவங்கெல்லாம். அன்பு தான் வேணும். அன்புன்ற இந்த வார்த்தையை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. மலை எவ்வளவு பெருசு, பிடியுள் அகப்படுமா? ஆனால் அது நினச்சா அகப்படும். அதுபோல் இறைவன் தன்னோட வலிமையை குறைச்சிட்டு அன்புக்கு கட்டுப்பட்டு வருவார். இது நிறைய திருவிளையாடல்கள், இறைவனோட திருவிளையாடல்களை பார்க்குறப்போ நமக்கு தெரிய வரும். அந்த அன்பால் அவர் எவ்வளவு தன்னைத்தானே சுருக்கிட்டு வர்றார், குறைச்சிட்டு வர்றார், எளியனாக வர்றார் அப்படின்னு நல்லா தெரியும். மாணிக்க வாசகருக்காக குதிரை சேவகனாக வந்தார். ஒரு குதிரை வீரனாக வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்தார், எவ்வளவு அற்புதங்கள் பண்ணார். அது மாதிரி அவங்க பண்ணுற திருவிளையாடல்கள் அப்படிப்பட்டது. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை இவங்க. அதனால் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அதே மாதிரி நாம் இப்போது
திருப்பள்ளி எழுச்சி பாடல் பார்க்க போகிறோம். மாணிக்கவாசக பெருந்தகை சிவபெருமானை நமக்குள் எழுந்தருள பண்ணக்கூடிய பாடல். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நற்செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த விடியல் நேர அழகு இதில் சொல்லப்படுது. கூவின பூங்குயில், குயில்கள்லாம் விடியல் எழுந்து கூவ ஆரம்பிச்சிடும். கோழி கூவும். மற்ற பறவை இனங்கள் குருகுகள் இயம்பின. இப்போது கோவிலில் இந்த விடியல் நேரத்தில் கோவிலில் சங்கநாதம் முழங்கும். இந்த சங்க நாதம் கேட்குது. பறவைகள்லாம் எல்லா பறவைகளும் அது எழுந்து அழகாக தன்னோட அந்த விடியல் நான் எழுந்துட்டேன் அப்படின்றதுக்கான ஆரம்பம். அதாவது இத்தனை நேரம் இரவு இருட்டுற போது போய் எல்லாம் ஓய்வெடுக்கும். அந்த வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி எழுந்து அவங்கவுங்க தன்னோட வாழ்நாள் அன்றைய வாழ்நாளை எதிர்கொள்ள தயாராகிடுவாங்க. அப்போ உங்களுடைய ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு குரல், ஒவ்வொரு இனிமை, அது எல்லாம் சேர்ந்து கேட்குறப்போ ரொம்ப அருமையான ஒரு இசைக்கச்சேரி மாதிரி இருக்கும். அதை சொல்கிறாங்க மாணிக்கவாசகர். அதை சொல்கிறார். பறவைகள் கூச்சின்னு சொல்லி விட்டுள்ளால ஒரே வார்த்தை தானே. கூவின பூங்குயில் அதோட ஒலி ஒரு மாதிரி இருக்கும். கூவின கோழி அதோட ஒலி ஒரு மாதிரி இருக்கும். குருகுகள் இயம்பின பல வகை பறவைகள் அதே மாதிரியே கூவிகிட்ருக்கு. இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி. இப்போ பொழுது விடுகிற நேரத்தில் நட்சத்திரங்கள்லாம் மங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அந்த ஓவின தாரகை ஒளி. இப்போ அடுத்தது என்ன நடக்குது? விடியல், சூரியன் உதயம், அருணன் இந்திரன் திசை வந்து அணுகிறான் இல்லையா. அப்போது ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. இப்போது விடியல் வந்து வெளிச்சம் வருது. விருப்பொடு நமக்கு இறைவன் பொழுது விடிஞ்சு போச்சு. அதாவது அறியாமையாகிய ஆணவமாகிய இருள் போகும்பொழுது இறையருள் நமக்கு சித்திக்கும். எப்படி இந்த இருள் போய் அந்த ஒளி வருதோ, நட்சத்திர ஒளிகள்லாம் மங்கி சூரிய ஒளி பிரகாசமான ஒளி வருதோ, அதுபோல் நம்முடைய அறியாமையானவங்கள் எல்லா மலங்களும் போகும் பொழுது இறையருள் ஆகிய ஒளி நமக்கு கிடைக்கும். தேவ நற்செறி கடல் தாழினை காட்டாய். உன்னுடைய தாழ் இணைகள் திருவடிகளை எனக்கு காட்டு. நமக்கு தேவ நற்செறிகழல் தாழினை காட்டாய். விருப்போடு காட்டு. அதையும் சாதாரணமாக இல்லை. அடியார்கள் மேலே இறைவனுக்கு அவ்வளவு, தொண்டர்கள்னால் அவ்வளவு பிரியம். கன்று குட்டியை நேசிக்கக்கூடிய தாய்ப்பசு போல இறைவன் நம்மை நேசிக்கக்கூடியவன். நாம் அவனை உண்மையாக விரும்புகிறோம், உண்மையாக நேசிக்கிறோம், உண்மையாக அடைய விரும்புகிறோம் அப்படின்றது தான் அவனுக்கு தேவை. இந்த பாச பந்தங்கள், இந்த மலங்கள்லேருந்து நாம் விரும்புகிறோம், விலகிறதுக்கு நீங்கிறதுக்கு விரும்புகிறோன்றது தான் இறைவனுக்கு தேவை. அப்படி இருக்கிறப்போ இறைவன் என்ன செய்வார்? நம்மை நோக்கி அவர் வருவார். வந்து தாழ்கினை காட்டாய். சரி, நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? யாவரும் அறிவறியாய். உன்னை யாராலையுமே முழுசாக இறைவன் இப்படிப்பட்டவன்னு புரிஞ்சிக்கவோ சொல்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கவோ முடியாது. அப்பேற்பட்ட நீ மாலும் மயனும் உன்னை தேடி நான் திருமுடியை கண்டுபிடிச்சிடுவேன், நான் திருவடியை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு தேடிட்டு போனாங்களே, என்னாச்சு? அறிவாரியாய். அவங்களாலெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு நீ அரியவன், பார்க்க முடியாதவன். எளியாய், அவ்வளோ அரியவனான நீ எளியாய்.
யாருக்கு? எமக்கு எளியாய். ஏன்னா இவங்க நான் உன்னை கண்டுபிடிச்சிடுவேன், நான் உன்னுடைய திருவடியை அடைஞ்சிடுவேன் போகிறவங்க இல்லை தொண்டர்கள். உன்னோட திருவடியை காமி, உன்னோட திருவடி எனக்கு வேணும் அப்படின்னு கெஞ்சி அழக்கூடியவர்கள் தொண்டர்கள். அப்படி இவங்கெல்லாம் கெஞ்சறதுனால இறைவன் என்ன செய்வார்? கெஞ்சி கேட்குற குழந்தைக்கு கொடுப்பார் இல்லையா? ஒரு வீட்டிலையே ஒரு அம்மா ஏதோ பலகாரம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு குழந்தை தானே வந்து எதுவும் கேட்காம யாருக்கும் வைக்காமல் தானே எடுத்து சாப்பிட்ற குழந்தைக்கு அம்மா எடுத்து வச்சுருந்து தரமாட்டாங்க. எதையும் தொடாமல் அடுத்தவங்களுக்கும் வேணுமே, நாம் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு இல்லாமல் போயிடுமே, அம்மாவை கேட்டு வாங்கிக்குவோம் அப்படின்னு பொறுமையாக இருக்கிற குழந்தைக்கு அம்மா என்ன செய்வாங்க? எடுத்து வச்சிருந்து, இந்தா கண்ணா நீயே எடுத்து சாப்பிடல, இந்தா சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த பதட்டமாக எடுக்கிற குழந்தைக்கு அவங்க தருவாங்களான்னு கேட்டால் இல்லை, அவன் தான் எடுத்துக்கிட்டானே அப்படின்னு விட்டுடுவாங்க. அதுபோல் நாம் இறையரோட கேட்குறோம், நமக்கு அவர் தருவார். கெஞ்சுறோம், தருவார். தானே நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்றவங்க இறைவன்ட்டு அது பலிக்காது. அதனால தான் மாலையனுக்கு மறைச்சதாக கதை. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். ஔவையார் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, பெருமை தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது. எல்லாத்தையும் அது பெரிது இது பெரிது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து தொண்டர்தம் பெருமை சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமான பெருமை உடையதுன்னு முடிப்பாங்க. இப்போ அடுத்தது நம்ம திருப்பாவை பாடல், திருவெம்பாவை பாடல் ஒன்று பார்த்தோம். அடுத்தது ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி ஞானியார் சுவாமிகள் பாடிய பாடல் வரிகளை பார்க்க போகிறோம். இது அகவற்பா, கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால துண்டு துண்டாக நறுக்கி சொல்கிறோம். கடைசியாக இந்த பாடல் முடிக்கிற அடுத்த பதிவில் முழு பாடலையும் சொல்கிறேன். ரொம்ப அருமையான பாடல். கடைக்கண் செய்க கருணை வாரிகே அப்படின்னு நம்ம நிறுத்தினோம். பிறவி கடலில் மூழ்கி மூழ்கி பேரஞர் உற்றோம், பிறவா வண்ணம் ஞானம் தன்னை நல்க எங்கட்கே, அறக்கலை முதலா அறை பல கலையும் உணர்ந்திடு திறத்தை உரைக்க எந்நாளும், வாய்மை முதலா வகுத்திடு குணங்கள் எங்கள் பால் இருக்க என்றும் அருள் செய். உடற்கு உரு நோய் பல உற்றிடா வண்ணம், உடற்கு உரு நோய் பல உற்றிடா வண்ணம், திற மருந்து உதவி திருத்திடல் வேண்டும். காமமாதி கடும் பகையெல்லாம் கனவிலும் வெல்லா கடுந்திரள் தருக, வாட்டமில் மனத்தை வகுக்க நல்லருளோடு எய்ப்பில் வைப்பே இணையில் சர்க்குருவே. கணபதி கழற்கால் கமலம் அரணா கொண்டிடுவீர் என கூறும் செம்மால், தண்ணீர் தானே தகுந்த மருந்தாய் எந்த நோய்தனையும் ஏகுவிக்கும், வைத்தியநாத வல்லால் போற்றி அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடலில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. இறைவனோட குணங்களை எப்படி சொல்கிறாருன்னா, நாம் அப்படி வேண்டணும் இறைவன்கிட்ட. பிறவிக்கடலில் மூழ்கி மூழ்கி, இந்த பிறப்பாகிய கடலில் மூழ்கி மூழ்கி, அதை ஓரறிவு உயிர்லேருந்து எத்தனை கோடி நம்ம பிறவி எடுத்திருக்கோன்றது தெரியாதுன்றது ஞானிகளோட எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை. அது கோடான கோடி பிறவிகள் பிறந்திருப்போம் இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம்தான் ஒரு தவப்பயனால் நமக்கு கிடைக்கிறது இந்த மானிட பிறவி. டோன்ட் மிஸ் இட். இதை வச்சு நீங்கள் பிறவியிலன்னு தப்பிக்க பார்க்கணுன்றது தான் எல்லா ஞானிகளும் சொல்லுது. மற்ற உயிரினங்களுக்கு இதையெல்லாம் சொன்னால் புரியுமா? இல்லை அதுங்க யோசிக்குமா, சிந்திக்குமா? எங்கேயோ இருக்கிற ஒரு சிலந்தி, எங்கேயோ இருக்கிற ஒரு மற்ற உயிரினங்களை வச்சு பேசக்கூடாது. அவங்கெல்லாம் வேறு காரணங்களால் அந்த இறை நிலை அடையிறாங்க, அது வேறு. சாதாரணமாக மற்ற உயிரினங்களுக்கு போய் ஏதாவது சொல்ல முடியுமா? சொன்னால் புரியுமா? புரிஞ்சால் ஏற்றுக்குவாங்களா? இல்லை. இந்த பகுத்தறிவு உடைய மானிடர்கள் மட்டும்தான் இதை சிந்திக்க முடியும். அதனால் சிந்திக்கணும்னு பெரியவங்கள்லாம் சொல்லி தர்றாங்க. எப்படி சொல்லணுமா, நாம் பிறவிக்கடலில் மூழ்கி மூழ்கி பேரஞர் உற்றோம்.
ரொம்ப துன்பப்பட்டுட்டோம். பிறவா வண்ணம் இனிமேல் பிறக்காத வண்ணம் ஞானம் தன்னை நல்க எங்கட்கே. இனிமேல் பிறக்காமல் இருக்கிறதுக்குரிய ஞானத்தை எங்களுக்கு நீங்கள் நல்கணும். அறக்கலை முதலா அறை பல கலையும். அறக்கலை ஆரம்பித்து அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்கிறோம். இந்த இயமம் நியமம்னு ஆரம்பித்தோன்னா அது நீளமாக போகும். அத்தனை அற விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த அற ஒழுக்கங்கள் அப்படின்றது. திருவள்ளுவர் நிறைய சொல்லுவார். இந்த அற ஒழுக்கங்கள் அவருடைய குரலில் கல்லுண்ணாமை, புறங்கூறாமை நிறைய இருக்குது. அது அத்தனையும் அற ஒழுக்கங்கள். ஒன்றே ஒன்று மட்டும் இல்லை, அந்த அறக்கலை முதலாக அறை பல கலையும். அற ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் சார்ந்த உள்ளே இருக்கிற எல்லா கலைகளையும், அற ஒழுக்கங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு அறை பல கலையும் உணர்ந்திடு திறத்தை உரைக்க. அதை நாங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கும் ஏற்றுக்கிறதுக்கும் அந்த திறத்தை உரைக்க என்னாலும் எப்பவும் வாய்மை முதலாக வகுத்திடு குணங்கள். சத்தியமே மிகப்பெரிய விஷயம். எதை செய்தாலும் நம்ம உண்மையை பேசணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா மற்ற குற்றங்கள் கட்டாயமாக குறைஞ்சி போயிடும். நம்ம பொய் சொல்லிக்கலாம், செய்துகிட்டே இல்லைன்னு சொல்லிக்கலாம். அப்படின்னும் போது தான் குற்றங்கள் மலியும். இல்லை, நான் எது நடந்தாலும் உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு ஆரம்பித்தா நமக்கு தன்னால் ஒவ்வொரு குற்றமாக குறைஞ்சிடும். ஏன், நம்ம ஒரு குற்றம் தவறு செய்கிறோம், அது தவறு செய்கிறப்போ அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம சத்தியம் தானே பேசுவோம். அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறப்போ சொல்லிட்டோன்னா அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க? அப்போது அந்த குற்றத்தை செய்யாமல் இருக்க விரும்புவோம். ஒவ்வொரு குற்றமாக குறையும். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட்டாலுமே போதும், ஒவ்வொன்றா அது நம்மளை நல்ல வழியில் கூட்டிகிட்டு போய் விடும். சத்தியமேவ ஜெயதி. எங்கள் பால் இருக்க என்றும் அருள் செய். அந்த உண்மையை பேசக்கூடிய வாய்மை முதலாக வகுத்திடு குணங்கள். வாய்மை முதலாக அந்த குணங்கள், அதாவது முன்னாடி சொன்னது ஒழுக்கங்கள், இப்போ குணங்கள். எங்கள் பால் இருக்க என்றும் அருள் செய். உடற்கு ஒரு நோய் பல. உடம்புக்கு பல காரணங்களால் பல நோய்கள், பல வகையான நோய்கள் இருக்குது. அந்த பல நோய்களும் உற்றிடா வண்ணம் எங்களுக்கு அந்த நோயால் எந்த பாதிப்பும் இல்லாத வண்ணம் தீர மருந்து. அதாவது திறம் இருக்கணும். இந்த காரியத்தை சாதிக்கணும்னா ஒரு திறமை இருக்கணும், ஒரு திட வைராக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுபோல் தீர மருந்து உதவி திருத்திடல் வேண்டும். நாங்கள்லாம் சாதாரண எளிய மக்கள், தவறு செய்வோம், நோய்க்கு ஆளாகுவோம். இதிலிருந்து நாங்கள் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு அற ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து, இந்த திட வைராக்கியத்தை கொடுத்து, நல்ல குணங்களை கொடுத்து, இதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து திருத்திடல் வேண்டும். நாங்கள் கொஞ்சம் குறைபாடு உள்ளவங்க, திருத்தணும் நீ தான். காமமாதி கடும் பகையெல்லாம் கனவிலும் வெல்லா கடுந்திரள் தருக. இந்த காமம் மனுஷனை எங்கெங்கே இழுத்துட்டு போய் விடும். ராமாயண கதை அதனால் எழுந்தது தான். அந்த காமமாதி வெல்லா, எப்பவும் வெல்லா, கனவிலும் வெல்லா கடுந்திரள் தருக. வாட்டமில் மனத்தை வகுக்க நல்ல அருளோடு எய்ப்பில் வைப்பே இணையில் சர்க்குருவே. எய்ப்பில் வைப்பு. இப்போது வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், இப்போ அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பு ஒழி அப்படின்னு சொல்லுவார். அது இப்போது எங்கேயோ இருக்கிற ஒரு அற்றார், அதாவது அவங்களுக்கு இப்போது சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை. அந்த பசி நோயிலேருந்து அவங்களால மீள முடியாது. உடம்பு முடியாமல் இருக்கலாம், சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், பொருளாதாரம் காரணமாக இருக்கலாம், ஏதோ காரணம். இப்போ அவங்களுக்கு பசி இருக்கா, ஆனால் அந்த பசியை போக்கிக்கிறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. அப்படி ஒரு பசியால் துன்பப்படுற ஒருத்தருக்கு நீ பசியை போக்கிட்டீன்னா அது என்னவா மாறுமான்னு தெரியுமா? பேங்க்கில் ஏகப்பட்ட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண மாதிரி இங்கே ஒரு ஜீவனுக்கு நீ பசி நோய் நீக்கினால் பேங்க்கில் சேவ் ஆகும். என்ன, காசு பணம் இல்லை, புண்ணியம்.
அதுபோல் நீ இப்போ இவர் ஆண்டவர் ரெட்டிப்பட்டி சுவாமிகளை சொல்கிறாரு, நீ ஏய்ப்பில் வைப்பு. எப்போ எனக்கு துன்பம் வருதோ, எப்போ என்னால் முடியாமல் இருக்குதோ, எப்போ எனக்கு தேவைப்படுதோ அப்போது எடுத்து செலவு பண்ணிக்கக்கூடிய உன்னுடைய திருவருள் எனக்கு ஏய்ப்பில் வைப்பு. அந்த ஏய்ப்பில் வைப்பாக இருக்கக்கூடிய இறைவா ஆண்டவரே, இணையில் சர்க்குருவே, உனக்கு ஈடு இணை கிடையாது. இணையில் சர்க்குருவே, கணபதி கழற் கால் கமலம் அரணா கொண்டிடுவீர். ரெட்டிப்பட்டி சுவாமிகளுடைய உபதேசத்தில் என்ன முக்கியம்னா, அதாவது விநாயக பெருமானுடைய கழற்கால் கமலம் திருவடிகளாகிய அந்த திருவடி தாமரையை அரணா கொண்டிடுகிறார். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்குருவே, அவருடைய மெயின் உபதேசம் இல்லையா, அப்படி சொல்லக்கூடிய சர்க்குருவே என கூறும் செம்மால், தண்ணீர் தானே தகுந்த மருந்தாய் எந்த நோய்தனையும் ஏகுவிக்கும் வைத்தியநாத வல்லால் போற்றி. ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட முக்கியமான மருத்துவம் என்னன்னா திருநீரும் தீர்த்தமும். ஞானசம்பந்தர் திருநீற்று பதிகம் பாடியிருக்கார். கூன் பாண்டியனுடைய முதுகு வளைஞ்சி இருந்தபோது அந்த திருநீரை தடவி கூனை நிமிர்த்தி நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றியது அந்த திருநீர். அந்த பூம்பாவையை எழுப்புறதுக்கு அவர் பதிகம் பாடுறாரு. அவ்வளவு சுட்டு சாம்பலாகி பல வருஷங்கள் பல காலம் கடந்த ஒரு பூம்பாவை எழுந்து வர்றாங்க. இப்படி அவங்களாம் அந்த திருநீரை கொண்டு திருநீற்று பதிகம் படிக்கிறப்போ ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட இந்த திருநீற்று மகிமை அது வழியாக பெரிதும் புலப்படும். அந்த மாதிரி திருநீருக்கும் தீர்த்தத்துக்கும் நீ மகிமை இருக்குது. அதுதான் தகுந்த மருந்து எல்லா நோய்க்கும். எந்த நோய்தனையும் ஏகுவிக்கும். பிறவி நோய் முதல் கொண்டே ஏகுவிக்கும். மற்ற உடல் நோய் மனநோய் அத்தனையும் ஏகுவிக்கும். எது? இந்த தீர்த்தம் அப்படின்னு நீ சொன்னியே, அப்படி வெறும் திருநீரும் தீர்த்தமும் கொண்டு நோய்தனை ஏகுவிக்கும் வைத்தியநாத வல்லால் போற்றி. வைத்தியநாதன், வைத்தியநாத சுவாமின்னு பரமசிவனுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அவர் வைத்தியநாதன். தாயுமானவன் வைத்தியநாதன். அது மாதிரி ரெட்டிப்பட்டி சுவாமிகளை இவர் ஞானியார் சுவாமிகள் சொல்கிறார். வைத்தியநாத வல்லால் போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல்களை தினம் தினம் நம்ம படிக்கிறப்போ நமக்கு எல்லா நோயும் போகும், பிறவி நோயும் போகும். அதனால் இந்த பாடல்களை அன்பர் பெருமக்கள் படிக்கணும், அதோட பயனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிற அன்பர் பெருமக்கள் அடியார்களுடைய திருவடி வணங்கி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.